கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு இன்றைய நாளுக்குள்ள பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்தை சகோதரர் அறிவித்த வண்ணமாக உண்மையான தொழுவம் ஒரு கூண்டல்ல என்ற ஒரு தலைப்பை ரீப்ரிண்ட் நம்பர் 3142 என்ற ரீப்ரிண்ட்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இது புது சிருஷ்டியின் ஒழுங்குமுறை என்ற புஸ்தகத்தில் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு தொழுவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். ஸோ தொழுவம் அப்படின்னா இந்த இடத்துல உண்மையான தொழுவம் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கு. ஸோ தலைப்பை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ தொழுவங்கள் நிறையா இருக்குதா அல்லது ஒன்று தான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா தொழுவங்கள் இருக்கா? ஒரே தொழுவம் தான். தொழுவம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க வேண்டிய எல்லாமே இருக்கணும். ஆனால் வெளியில் அதெல்லாம் இல்லை. அதனால் அது தொழுவம்னு சொல்ல முடியாது. சரி, மந்தை ஒன்று இருக்கா நிறையா இருக்கா? ஒரே மந்தையா? நிறைய மந்தைகள் இருக்கு. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழுவம்னா ஒரு வேலி இருக்கணும், ஒரு வாசல் இருக்கணும், உள்ள ஆடுகள் இருக்கணும், மேய்ப்பன் இருக்கணும், உடன் மேய்ப்பன் இருக்கணும். இப்படி இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு தொழுவம். வெளியில் இருக்கக்கூடிய தொழுவத்துக்கு அந்த வேலி இருக்காது, உண்மையான வேலி இருக்காது. ஸோ இந்த தொழுவத்துக்கு மட்டும்தான் வேலி வாசல் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் என்ன எடுத்துக்கலாம்னா, தொழுவம் ஒன்று, மந்தை அநேகம். ஸோ வெளியில் நிறைய மந்தை இருக்குது. அந்த மந்தையில் தான் என்ன இருக்குது? உண்மையான ஆடுகளும் இருக்குது. அந்த ஆடுகள் இப்போ எங்கே வரணும்? உண்மையான தொழுவத்துக்குள்ளே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா சபை நிறைவு அடைந்துடும். ஸோ வெளியில் அந்த ஆடு இருக்கிறது வரைக்கும் சபை நிறைவு அடையவில்லை, இன்னும் ஆடுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வேலியை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம பாடமே எப்படின்னா, இந்த வேலி மந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மந்தையை பார்க்கலாம். மந்தைங்கிறது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மந்தை. இந்த பூமியில் இந்த ஒரு மந்தை இங்கே இருக்குது, சுவிசேஷ யுகத்தில் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு மந்தை இருந்துச்சு, அதான் ஆதாம் ஏவாள். இப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மந்தை மாறிக்கிட்டே வருது, இடத்துக்கு தகுந்தாப்புல. ஸோ இந்த மந்தை தேவன் தான் இதற்கு உரிமையாளர் அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு மந்தையை என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு கூண்டு, இது ஒரு அடைப்பட்ட ஒரு சிறை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களாம். எதிர்பார்ப்பு கிடையாது, அவங்க அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அது கூண்டு கிடையாது. ஆனால் ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை, இதுதான் சுகம் அப்படின்னு சொல்லி அந்த கூண்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க. எந்த கூண்டுக்குள்ளன்னா, பொய்யான ஒரு கூண்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த கூண்டில் இருக்கிற ஜனங்களை தான் நம்ம இப்போ கூப்பிட்டு வர போகிறோம். ஸோ எப்படி அந்த கூண்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூண்டுக்குள்ளே அவங்களுக்கு எது தடை பண்ணப்படுது அப்படின்னா, சுயாதீனம் தடை பண்ணப்படுகிறது, பாதுகாப்பு தடை பண்ணப்படுகிறது. அவங்க கிட்ட என்ன இல்லைன்னா, சுயாதீனம் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. ஸோ உண்மையான தொழுவத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த ரெண்டுமே இங்கே இருக்கு. அப்படின்னா எந்த அடிப்படையில் அந்த கூண்டுக்குள்ளே போயிருக்காங்க? இது எங்களுக்கு சிறையா இருக்குது. சிறையா இருக்குது நாகர்கோவில் செயல் சொல்லுவோம், அந்த சிறை பற்றி சொல்லலை. சிறை, ஜெயில். இது ஒரு ஜெயிலாக இருக்குது. அது அவங்களுக்கு இனிமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா, சுயாதீனம் இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, தேவனை கொடுத்த பெரிதான விரிவான திட்டங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவிசுவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த கூண்டுக்குள்ள. ஸோ அவங்க எந்த அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா, தவறான மனிதர்களுடைய விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்களாம். இப்படி அநேக விஷயங்கள், விசுவாச பிரமாணங்கள், மனிதனும் நிசைய பிரமாணம் ஒன்று இருக்கா, அது மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பிரமாணங்களை வச்சுக்கொண்டு இதுதான் நம்மளுடைய முறைமை, இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மந்தைக்குள்ளேயே அப்படியே இருந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது என்னவா மாறிடுதுன்னா, அது ஒரு வேலி மாதிரி, அது ஒரு ஜெயில் மாதிரி மாறிடுச்சு. இப்போ நாமளும் அந்த மாதிரி நினைக்கிறோமா? சபைக்கு போகிறது இது என்ன ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்குது. டெய்லி வாரந்தோறும் 3 நாள் 4 நாள் வர்றோம் போகிறோம், இது ஒரு ஜெயில் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டோம்னா நாம் இந்த மந்தைக்குள்ளே இல்லை. ஆனால் இங்கே தான் இருக்கிறோம். மாம்சம் இங்கே இருக்குது, புது சிருஷ்டி சிந்தை எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு தொழுவம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, மனிதனுடைய கோட்பாடுகளால் பிரிக்க வச்ச விஷயம், ஒரு ஆடை இன்னொரு ஆடை ஒட்ட விடாது, சேர விடாது. வெளியில் போய் பாருங்க, ஆர்சி, பாபிலோன் குமார்த்தி ஒட்டுமா? ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். இப்படி அநேக பிரிவுகளோட பிரிஞ்சு இருக்குது. எந்த அடிப்படையில்னா, இந்த தவறான விசுவாசத்தின் அடிப்படையில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்தை, அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா வேலிங்கிறது கிடையாது. அந்த வேலி எந்த அடிப்படையில் இருக்குன்னா, தவறான மனிதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்களாம், நான் கரெக்டாக தான் உண்மையான தொழுவத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருமே முறையாக இந்த தொழுவத்தை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. அப்படி தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்முடைய பரம மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவங்க செவி கொடுக்க முடியாத காரணம் என்ன? தவறான உபதேசம். இந்த அடிப்படையில் இருந்ததுனால தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு குழப்பம் இருக்குது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரமாணம் எப்படி இருக்கும்? ஏதாவது தெளிவாக இருக்குமா? குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி குழம்பி இருக்கிற ஒரு மந்தை, ஒரு ஆடு உண்மையான தொழுவத்துக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதே குழப்ப சிந்தையில் தான் இருக்கும். ஸோ முழுமையாக இந்த அடிப்படை வேதாகமத்தை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இந்த தொழுவத்துக்குள்ளே வந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். இல்லைன்னா இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது ரொம்ப கஷ்டம். ஸோ உண்மையான தொழுவத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, வாசிடலாம். யோவான் 10:16. யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நல்லா கவனிச்சிங்களா? இந்த மந்தையே அல்லாத வேறே ஆடுகள் எனக்கு இருக்குது. இப்ப அந்த ஆடுகள் உள்ள வந்துருச்சுன்னா ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். இப்போ வெளியில இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த மந்தை என்ன செய்யல, நிறைவாகல. அப்போ மந்தை எத்தனை? ஒரே மந்தை ஆகணும், ஒரே மேய்ப்பனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு. ஸோ இந்த ஒரு அழைப்பு ஏறக்குறைய 2000 வருஷங்களாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் அநேக கூண்டுகளை வச்சு பிரித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் இது என்னவா இருக்குன்னா, இந்த ஒரு கூண்டு நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்குது. இந்த கூண்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தொழுவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தொழுவத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ மந்தையை பார்த்தாச்சு, இப்போ வேலியை குறித்து பார்க்கணும். ஸோ வேலி அப்படின்னா இந்த இடத்துல ஈடுபலி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேலியை குறித்து, இந்த ஈடுபலியை குறித்து 2000 வருஷங்க யாருமே அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. சிறுமந்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ எத்தனை பேர் வந்திருக்குது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேள்வி வச்சா, சிறுமந்தை தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஈடுபலியை முழுமையாக விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. கொஞ்சம் தான் விசுவாசிச்சு சில பேர் மட்டும்தான் இந்த மந்தைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் சுயாதீனமும் பாதுகாப்பும் கொடுக்கப்படுது. இந்த வேலி எப்படி இருக்கும்? ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஈடுபலி எவ்வளோ பெரிய ஹைட்டு? யாராவது அந்த அளவுக்கு ஈடுபலி கொடுக்க முடியுமா? தூதர்கள் கொடுக்க முடியுமா? மிருகங்கள் கொடுக்க முடியுமா? அப்படின்னா அந்த வேலியோட தரம் எவ்வளோ உயர்ந்தது. ஸோ அவ்வளோ ஹையஸ்டானது, அவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால தான் இந்த ஈடுபலி அநேக பேருக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதுக்குள்ளே வரணும். அது மட்டும் இல்லை, இது ஒரே ஒரு வேலி தான், நிறைய வேலிகளெல்லாம் கிடையாது. இந்த வேலி அனுமதிச்சாதான் ஆடுகளே உள்ளே போக முடியும். ஆடுகள் அல்லாத சில காரியங்கள், சில மிருகங்களோ சில மனிதர்களோ
உள்ள போக முடியாது. இந்த வேலி அனுமதிச்சா மட்டும்தான் இந்த ஆடுகள் உள்ள போகும். அப்போ இந்த வேலிக்குள்ள வந்தாச்சுன்னா என்ன இருக்கும்னா, பலமான விசுவாசம் இருக்கும், தகுதியான விசுவாசமும் இருக்கும். இந்த விசுவாசம் யாருக்கிட்ட இல்லை? மந்தைக்கு வெளியில இருக்கிற ஆடுகளுக்கு இந்த பலமான விசுவாசமும் கிடையாது, தகுதியான விசுவாசமும் கிடையாது. அப்போ இந்த வேலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடுகள், வெள்ளாடு, செம்பரியாடு, அது ராஜ்யத்தில் பிரியுது. பட் அந்த கேரக்டர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒண்ணுதான் ஓநாயோட கேரக்டரா மாறும். ஸோ 3 குரூப் இருக்குது, நம்ம அதை பத்தி பார்க்கல. ஸோ தொழுவம் தான் நம்மளுடைய பார்ட். ஸோ இதுக்குள்ள பார்த்தோம்னா ஆட்டுத்தோல் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட அல்லது போர்த்தி கொள்ளாமலே டைரக்டாவே ஓனாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி உள்ள நுழையிறத இந்த வேலி என்ன செய்யும்? தடை பண்ணும் கண்டிப்பா. ஆனா இப்போ வேலிக்குள்ள ஓனாய் இருக்குதே, அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ எப்படி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆடு மாதிரி ஒரு பாவனை செய்தா மட்டும்தான் இந்த ஈடுபலிக்குள்ள வர முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம்? ஈடுபலியை ஏற்றுக்கொள்ளாம யாருமே உள்ள வர முடியாது. இந்த மந்தைக்குள்ள வந்துட்டு எப்படி நடக்குங்கன்னா, அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்ல எப்படி போகுதோ அப்படித்தான் நடக்கும். ஸோ இப்படித்தான் அந்த வேலைக்குள்ள வர்றாங்க. அதே மாதிரி இந்த வேலைக்குள்ள என்ன இருக்குன்னா, நீதி இருக்குது, சத்தியம் இருக்குது. எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதே மாதிரி நமக்கு அதுக்குள்ள ஒரு செழிப்பு இருக்குது. ஏன்னா உள்ள வந்தாதான் மேய முடியும். இந்த மேய்ச்சல் மாதிரி வெளியில எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க. வெளியில இருக்கிற மந்தையில இருக்கக்கூடிய மேய்ச்சல் இந்த அளவுக்கு பலமுள்ளதா இருக்காது, திடமானதா இருக்காது, ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ ஏற்ற கால உணவு கூட எங்க கொடுக்கப்படுதுன்னா இந்த மந்தைக்குள்ளதான் கொடுக்கப்படுகிறது. இங்குதான் அன்பும் கிருபையும் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு ஆட்டையும் என்ன செய்யப்படுதுன்னா உற்சாகப்படுத்தப்படுகிறது, அதாவது வற்புறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன வாசிக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு யாராவது வற்புறுத்தப்படுறாங்களா? இல்ல, அது பரலோக ராஜ்யத்துக்கு வற்புறுத்தப்படுறது இல்லை. ஆனா இந்த மந்தைக்குள்ள வருவதற்கு கிருபையாக அன்பின் நிமித்தமாக வற்புறுத்தப்படுகிறது. நம்ம பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது என்ன செய்வோம்? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. அவங்களுக்காக எவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னது? அவங்களுக்கு கஷ்டமா தோணினாலும் பரவாயில்ல, அவங்கள வர வைக்கணும். அப்ப அவங்கள வற்புறுத்துறோமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வற்புறுத்துதல் அப்படிங்கிறது தேவனுடைய அன்பையும் கிருபையும் உணர்வதற்காகவும் இந்த மந்தைக்குள்ள நம்ம அழைத்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வேலியை பத்தி நம்ம பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்தில் ஒரு வேலி இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் வேலி இருக்கா? இருக்கா? இருந்தது மாதிரி நமக்கு வேதத்தில் வாசிக்கலைன்னாலும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். பாவம் செய்த உடனே ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி அனுப்பிவிட்டு தூதர்கள், அதாவது கேருபீன்களை, அப்புறம் சுடர்வழி பட்டயங்களை வைத்தார். சரி, இது எதுக்கு அடையாளம்னா, திருப்பி அதுக்குள்ள போக முடியாது. அப்படின்னா போக முடியாதுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. அந்த வளையம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு, அதாவது நம்முடைய தேவன் கிறிஸ்துவ மூலமா போட்டு வைத்த ஒரு வேலி. அந்த வேலிக்கு என்ன பேரு? அன்பும் சத்தியமா? அது வலை, பேசிக் கிளாஸ்ல படிச்ச வலை. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. இந்த இடத்துல வேணும்னா வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு தீவ விருட்சத்துக்கு போயும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சோ இந்த கிழக்கு திசைன்னு வச்சதுனால வேற திசையிலையும் பாதை இருக்கலாம், பட் இங்க குறிப்பிடப்படல. அதனால கிழக்கு திசைன்னா பாவத்துக்கு அடையாளம். ஸோ இந்த இடத்துல பாவம் தான் வழி. ஸோ இந்த பக்கம் போயிருக்காங்கனாலே என்ன அர்த்தம்? கிழக்கு திசையை நோக்கி போயிருக்காங்கனாலே பாவத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா உள்ள இருந்தா என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்படின்னா இங்க என்ன வேலி இருக்குது? ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் தான் உங்களுக்கு வேலி. சரி, இதை சரியா கடைபிடித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க. எப்போ அந்த பிரமாணத்தை மீறினாங்களோ உடனே கிழக்கு திசையில நோக்கி
அனுப்பிச்சாச்சு. திருப்பி இது வழியா வர முடியுமா? நிச்சயம் வர முடியாது. இனி வர்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஸோ இந்த இடத்துல இந்த வேலி முடிஞ்சிடும். அப்புறம் இந்த வேலி நகண்டு எங்கே போயிரும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் போயிடும். அதுக்கு முன்னாடி யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கலாம். ஸோ யோபுனுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்குறோம். யோபு 1:10 வாசிக்கலாம். யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஸோ இந்த இடத்துல யோபுனுடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பம், ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பாய் சீமானாய் வாழ்ந்ததுக்கு யார் காரணம்? தேவனுடைய கரம்தான் காரணம். ஸோ இந்த இடத்துல அவருடைய கரம்தான் பாதுகாப்பு. இப்போ சாத்தான் வேண்டிக் கொள்றான். எப்படி? யோபு உத்தமனா இல்லையாங்கிறத நான் காட்டுறேன், முதல்ல அந்த வேலியை எடுத்து விடுங்கிறாரு. உங்களுடைய பாதுகாப்பை மட்டும் லைட்டா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் கேப் கொடுங்கிறாரு. இப்போ இந்த வேலியை எடுத்து விட்டா எங்க போயிடலாம்? யோபுவா தாக்கிடலாம். ஸோ இது இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய கரம் நமக்கு ஒரு வேலியாக இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட ஒரு வேலி இருக்கு. அதை ஒரு ஊமையினால கூட சொல்லி காட்டுவார். பார்த்துருக்கீங்களா? வேலி எடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் திராட்சை தோட்டத்துக்கு அடையாளமா சொல்லுவார். அத்தி மரம் வேற, அத்தி மரமும் இஸ்ரேல் ஜனங்களை தான் குறிக்குது. திராட்சை தோட்டமும், திராட்சை செடி கிடையாது, திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி வேலி அடைத்து அதுல ஒரு திராட்சை பழங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம், ஆலை வைத்து அப்புறம் ஒரு கோபுரத்தை கட்டி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 5:5 2 மற்றும் 7. ஏசாயா 5:2 அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. சோ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வைத்த வேலி எது? அந்த வசனத்தோட கடைசி பகுதி கூட சொல்லுது, நல்ல பழங்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், கொடுக்கல. அப்படின்னா அவங்களுக்கு எது வேலி? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலி வச்சிருக்காரு. இந்த வேலிக்குள்ள யாரும் வரவும் முடியாது, இவங்க வெளியிலையும் போகக்கூடாது, போனால் மரணம். இதுக்குள்ளதான் திராட்சை பழங்கள் கனி கொடுக்கணும், கோபுரம் இருக்கு, திராட்சை ரசம் பிழியக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு. அப்போ இந்த வேலி எது? ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்கல, வேலி தான் நம்மளோட டார்கெட், சப்ஜெக்டுக்கு ஏற்றது மாதிரி. ஸோ இந்த இடத்துல எது வேலி? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தான் இந்த இடத்துல வேலி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். வாசிக்கலாம். ஏசாயா 5:7. ஏசாயா 5:7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. யாரு இந்த திராட்சை தோட்டம்? யாரு? இஸ்ரேல் ஜனங்களின் வம்சமே அப்படின்னா நம்முடைய கர்த்தரே சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஜனங்களுக்காகத்தான் சங்கீதக்காரன் கூட வேண்டுதல் செய்கிறாரு, என் திராட்சை தோட்டத்தை நீங்க கவனிக்க மாட்டீங்களா, இப்படி பாலாய் போய் கிடக்குதே, மறுபடியும் என்னைக்கு இந்த திராட்சை தோட்டத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி சங்கீதத்துல பேசுவார். ஸோ சங்கீதத்துல கூட வாசிச்சலாம். சங்கீதம் 14 80 சங்கீதம் 14 மற்றும் 15. சங்கீதம் 80:14 முதல் சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும். ஓகே, இப்போ இது எங்க பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேலியை பார்த்தோம். இப்போ அது அப்படியே யூத யுகத்திலிருந்து சுவிசேஷ யுகத்துக்கு வந்துருச்சு. இப்போ இங்க வேலி எப்படி இருக்கும்? இப்போ சுவிசேஷ யுகத்துல நமக்கு வேலி எது? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வேலி எதுன்னா ஈடுபலி. ஈடுபலி தான் வேலி. இதுக்குள்ள வந்தா நமக்கு உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையலாம்.
அதாவது இந்த மந்தைக்குள்ளேயே மேய்ச்சலை கண்டடையலாம். இன்னொன்று, ஆடு தனக்குள்ளேயும் நல்ல மேய்ச்சலை கண்டடையலாம், தனக்கு வெளியிலேயும் வார்த்தைகள்னாலும் கிரியைகள்னாலும் மேய்ச்சலை கண்டடையலாம். ஸோ உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையலாம். எங்க? இந்த ஈடுபலிக்குள்ளே வந்தா. ஸோ இதுக்கு நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே கல்யாண ஓமையை பார்க்குறோம். அப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். திராட்சை தோட்டத்தின் ஓமை தெரியும் இல்லையா? குத்தகைக்கு விடுறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலிங்கிற வார்த்தை வராது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 அதிகாரத்திலையும் வரக்கூடிய இந்த திராட்சை தோட்டத்தினுடைய குத்தகைக்கு விடக்கூடிய அந்த சம்பவம், அந்த இடத்துல வேலியை பற்றியே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த வாய்ப்பு அவங்கள விட்டு நழுவி யாருக்கு போயிடுச்சுன்னா புறஜாதியார்களுக்கு போயிருச்சு அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. ஸோ புறஜாதியார்களுக்கு போகும்போது வேலி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போ தான் மரிக்க போகிறாரு. ஸோ இந்த ஊமையை எப்போ சம்பவிக்கிற காரியம்? இந்த குத்தகைக்காரனுக்கு விடப்பட்ட அந்த திராட்சை தோட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டு இருக்காரு வேலைக்காரனை, எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க. கடைசியை தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்புறாரு. இவன் தான் சுதந்திரவாளி என்று கொலை செய்துட்டாங்க. இப்போ பிதா பார்த்து என்ன சொல்றாரு? அந்த தோட்டக்காரனுக்கு இது சரிப்பட்டு வரான்னு சொல்லி அந்த நபரையும் ஒதுக்கிட்டு வேறொரு நபர்கிட்ட அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விடுறாரு. ஸோ இது எந்த காலப்பகுதியில் நடக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம். யாருக்கு போகுதுன்னா புறஜாதியார்களுக்கு போகுது இந்த வாய்ப்பு. அதனால அங்கே வேலி இல்லை. பட் கல்யாண வஸ்திரம் அல்லது விருந்துக்கு அழைத்த ஓமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொன்னாதான் இந்த ஒரு வேலையை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும். அதனால தான் நான் இதை எடுத்தேன். இப்போ லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஓமை. ஒரு நபரை விருந்துக்கு அழைக்கிறாரு. அந்த இடத்துல சொல்லப்படும் போது இப்போ வேலி வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல வந்த வேலி யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த வேலிக்குள்ள இந்த மேய்ச்சலை கண்டடைகிறதுக்காக கூப்பிடுறாரு. ஸோ இந்த அழைப்பு எத்தனை பேருக்கு? 144,000 பேருக்கு தான். ஆனால் யாருக்கெல்லாம் போகுது? பரிசேயர்களுக்கு போகுது, யூத ஜனங்களுக்கு போகுது, பாவிகளுக்கும் போகுது, ஆயக்காரர்களுக்கு போகுது, கடைசியா புறஜாதியார்களுக்கும் போகுது. இப்போ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. லூக்கா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஏற்கனவே 2000 வருஷமா இந்த அழைப்பை கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. சப்பானிகளும் குருடர்களும் பாவிகளும் இப்படி அநேக பேர் உள்ள இன்னும் இந்த இடத்துல எவ்வளோ இடம் இருக்கு? போஜனத்துக்கு பந்தியில அமர்வதற்கு இடம் இருக்கு. அப்படின்னா இன்னும் சாப்பாடு போடுறதுக்கு தேவன் ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆடு தான் எங்கே இருக்கு? மந்தை அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அது எங்கே இருக்குன்னா பாபிலோன்லையும் பாபிலோன் குமாரத்திலையும் இருக்குது. அந்த ஆடை இப்போ கூப்பிடணும்னா எங்கெல்லாம் கூப்பிட சொல்லியிருக்காரு? பெரும் வழிகள்லையும் வேலி அருகிலையும். இப்போ வேலின்னு வந்துருச்சா? இப்போ இது என்ன வேலி? அந்த பெரும் பாதையான வழி. அதை பெரும் பாதை கிடையாது, பெரும் வழி. இந்த ரெண்டு எங்க இருக்கு? பொதுவா அகலமான வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஜனங்கள் அதிகமாக போவாங்க. ஆடுகள் எங்க இருக்கும்னா அவங்களால ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஏன்னா எப்பவுமே ஆடு ஏதாவது ஒருத்தரை நம்பி தான் வாழும். அதாவது எஜமான நம்பி தான் வாழும். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரும்பாதையான வழியிலே போயிட்டு இருக்காங்க பாபிலோன் குமாரத்தையும். ஸோ இவங்க கிட்ட போய் இந்த ஆடு மேய்ச்சலை கண்டாடிய பார்க்குது. ஆனால் அங்கே கிடைக்கல. ஸோ அங்கே எங்கே கிடைக்காம ஆடு இருக்குதோ அந்த ஆடுகளுக்கு அழைப்பு கொடுங்கிறாரு. வேலி அருகே அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த மனிதனுடைய விசுவாச பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு வேலி, அதுக்குள்ள போகாம ஒரு சில ஆடுகள் வெளியில நிற்கும், அந்த சபைக்கே போகாது. ஆனா அதுக்கு சத்தியம் தேவைன்னு சொல்லி வாஞ்சியோடு காத்திருந்து அங்க தண்ணியும் குடிக்காம ஆகாரத்தையும் சாப்பிடாம பட்டினியா கிடந்து மெலிஞ்சு போயிருக்கும் ஒரு ஆடு. அதே மாதிரிதான் இந்த வேலி இருக்கு பார்த்தீங்களா?
இதான் உண்மையான சத்தியத்தும். உண்மையான தொழுவத்துக்கு பக்கத்திலேயே சில ஆடுகள் இருக்கும். இந்த 2 வேலிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கங்கிறாரு. இப்படி யார் வாஞ்ச உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள போய் கூப்பிடணும்னா அந்த மேய்ப்பன் என்ன செய்யணும்? அதற்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவங்களை அழைக்க முடியும். அதுதான் இன்விடேஷன். அப்படி கொடுத்தும் நிரம்பல, அதனாலதான் அடுத்த ஒரு வாய்ப்பு அனுப்புறாரு. ஸோ 2வது சான்ஸ். இப்படிதான் இந்த ஒரு வேலியை தாண்டி உள்ள வராங்க. ஸோ இப்போ இந்த வேலி எங்க இருக்கு? சுவிசேஷ யுகத்தில் இருக்குது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த வேலி அடைக்கப்படும், வாய்ப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த ஆடுமே உள்ள வர முடியாது. ஸோ இதே மாதிரி தவறான வேலியும் இருக்கு. அந்த என்ன வேலி? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வேலி, பாபிலோனுடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை சுத்தி என்ன இருக்கு? அந்த பாபிலோன் தேசத்தை சுத்தி பாபிலோனின் நியாய தீர்ப்பு கேட்டிருக்கோம் இல்லையா? நதி. இப்போ இந்த இடத்துல இது எது வேலி? தண்ணி தான் வேலி. தண்ணின்னு நம்ம ஈஸியா சொல்லிடக்கூடாது, பைபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லுங்க. ஜனங்கள். ஸோ பாபிலோனுக்கு போற அந்த ஜனங்கள் தான் இப்போ வரைக்கும் வேலி. அவங்க இருக்கிறது வரைக்கும் யாரும் அதுக்குள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் விட மாட்டாங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்? டைவர்ட் பண்ணணும். அப்ப டைவர்ட் பண்ண என்ன செய்யணும்? வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை முதல்ல டைவர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடலாம். ஸோ இதுதான் வேலியை குறித்ததான பாடம். இன்னும் அதுக்கப்புறம் வாசல். வாசல் யார்? ஒரு வேலி ஈடுபலி, வாசலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நமக்கு நல்லாவே தெரியும். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த ஒரு வாசல் அப்படிங்கிறது யூத யுகத்தில் இல்லை. அங்க இருந்த ஒரு வாசல் எப்படி இருக்குன்னா ஒரு பிரமாணமா இருந்துச்சு, நியாயப்பிரமாணமா இருந்துச்சு. ஆனா வாசல் மாதிரி கிடையாது. ஆனா இந்த ஒரு வாசல் எங்க தான் இருக்குன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல மட்டும்தான் இருக்கு. இது ஒரு இடுக்கமான வாசல். 2வது, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, வானத்தின் நட்சத்திரமாகிறதுக்கான வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. இந்த வாசல் வழியாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, ராஜ்யத்தினுடைய உடன் வேலைகளாக மாறுவதற்கு, ராஜ்யத்துக்குரிய வேலையை செய்வதற்கான செலாகியம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாசல் மட்டும் இல்லைன்னா வேலி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஈடுபலின்னு ஒன்று கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வருவதற்கான வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இந்த வழியாய் பிரவேசிச்சிங்கன்னா நிச்சயம் உள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அடுத்தது மேய்ப்பன். ஸோ மேய்ப்பனுக்குன்னே சில கேரக்டர் இருக்கு. இந்த இடத்துல நான் மேய்ப்பன், உடன் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க நினைச்சிக்க கூடாது. யாரை நினைச்சுக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருக்கு உடன் ஊழியனா இருக்கக்கூடிய 144,000 பேருமா நினைச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மந்தை முழுமையாகிறதுக்கு நம்முடைய மேய்ப்பன் என்ன பண்றாராம்? ஆடுகளை உள்ள அழைக்கிறதுக்காக பிரயாசப்படுறாரு. அதை தான் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்ததும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஸோ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக கூட ஜீவனை கொடுக்கிறவர். அது மட்டும் இல்ல, இந்த ஆடுகளை எப்படி தெரிந்து கொள்கிறாராம்? பிதாவை எப்படி அறிந்து கொண்டாரோ அதே போலதான் அறிந்து கொள்கிறார். ஸோ இதே எண்ணம் தான் யாருக்கும் இருக்கணும்? அந்த மந்தைக்குள்ள ஆடுகளுக்கும் இருக்கணும். ஸோ இந்த எண்ணத்தில் இருந்தோம்னா நம்ம மேய்ப்பனுக்கு கீழாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அது மட்டும் இல்ல, இன்னும் மேய்ப்பனு குறித்து இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம்னு பாருங்களேன். வெளியில இருக்க ஆடு
அது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லி இங்க இருந்துட்டு சொல்றாரு. தொழுவத்துக்குள்ள இருந்துட்டு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நிச்சயம் 1,44,000 பேர் வருவாங்க அப்படின்னு. எதன் அடிப்படையிலன்னா பிதா அவருக்கு சொல்லியிருக்கிறார். பிதா குமாரனுக்கு மனவாட்டியே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அந்த கிஃப்ட் தான் 1,44,000 பேர். இந்த ஒரு விசுவாசம் தேவன் மேல வச்சிருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து அந்த ஆடுகளுக்காக பரிதபிக்கிறார். ஸோ அந்த ஆடுகள் என்னுடைய சத்தத்தை செவி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இப்போ உள்ள வந்த ஆடுகளுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு பண்ணணும் இல்லையா, எச்சரிப்பு கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்ல, சில அனுபவங்களையும் கொடுக்கணும் இந்த மந்தைக்குள்ள. இப்போ இந்த மந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் உடன் மேய்ப்பவர்களுக்கும் பரிசுத்த ஆவியையும் கொடுக்கணும். முதல்ல பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு மந்தைக்கு மாதிரியாக இருக்கணும். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மந்தைக்கு மாதிரியாக என்ன செய்து காண்பித்தார்? சத்ருவையும் நேசிச்சு தன்னுடைய சகோதரர்களுக்காக பாதங்களையும் கழுவி இருக்கிறார். ஸோ முன்மாதிரியாகவும் காண்பித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எச்சரிப்பையும் விளக்குகிறார். அந்த மந்தைக்கும் மந்தை மேய்ப்பவர்களுக்கும் எச்சரிப்பு, சில பாடங்கள், சத்திய பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இதெல்லாம் கற்றுக்கொள்ளலைன்னா எப்படி இந்த மந்தைக்குள்ள இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியும்? மேய்ப்பன் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கலன்னா உடன் மேய்ப்பன் செயல்பட மாட்டார். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆடுகள் அல்லாத ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பாரு? ஓனா ஏதாவது வந்துச்சுன்னா கடிக்கிட்டுன்னு விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா அவர் யாரு? வேலைக்கு வந்த கூலிக்காரர். ஸோ நம்முடைய மேய்ப்பன் வந்து கூலிக்காரர் கிடையாது, ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி வந்தார். ஸோ அதுதான் நம்மளுடைய மேய்ப்பர் குறித்து நாம் பார்க்குறோம். ஸோ உடன் மேய்ப்பன்னா யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களை பற்றி நமக்கு தெரியும். இந்த மந்தை பெருகினோடனே வேலைக்காரர்களும் பெருகிட்டாங்க. வேலைக்காரர்களுக்குள்ள சண்டை வந்துச்சா அல்லது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்துச்சா? வேலைக்காரர்கள் நிமித்தம் தான். ஸோ இது கூட என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்னா, இப்போ ஆபிரகாம் சரியான முறையில் அந்த வேலைக்காரர்களை நடத்தியிருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க வந்து சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. நாம் எங்கேருந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அந்த நோக்கத்தை அவர் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதை சொல்லாதனால கூட அந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்திருக்கலாம். ஸோ உடன் மேய்ப்பனாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தாவீது மாதிரி ஒரு போராடுகிறவராக இருக்கணும். சிங்கத்தையும் கரடிக்கும் ஆடுகளுக்கு தப்புவித்தார். ஸோ இந்த ஒரு போராடணும்னா சாதாரணமாக போய் எதிர்த்து நிற்க முடியுமா? காட்டுக்குள்ள நமக்கு எந்த ஒரு டூல்ஸ் இருக்காது ஆடு மேய்க்கிறப்போ. ஆனால் ஓநாய்கள் வரும், அப்புறம் கரடி, சிங்கம் சொல்லலை, கரடியும் சிங்கமும் வரும். ஸோ இப்படி வரும்போது நம்ம அதை எதிர்கொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணுமா இல்லையா? ஸோ இந்த தைரியம் எப்படி வரும்? தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வந்துடும், ரைட். ஆனால் நம்ம இந்த வேலிக்குள்ள இருக்கிறோம்னு நினைச்சாதான் அந்த தைரியம் வரும். நீங்க வேலியை விட்டு வெளியில போயிட்டு அங்க போய் நான் சிங்கத்தை எதிர்கொள்வேன்னா என்ன நடக்கும்? சிங்கத்துக்கு நம்ம பலியாயிருவோம். ஸோ ஒரு மூப்பர்னு சொல்லிட்டேன்னா உடன் வேலைக்காரர் எப்படி இருக்கணும்னா, தாவீதை போல தன் உயிரையும் பணையாக வைத்து போனோம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிரையே கொடுத்துட்டாரு. 1,44,000 பேர் உயிரை கொடுக்கணும். ஆனா எப்படி கொடுக்கணும்னா ஜீவபலியாக கொடுக்கணும். அதுதான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து கொடுத்தது மாதிரி பலியாக முடியாது. அப்படி கொடுத்தவங்க யாருன்னா ஆதிகால அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். இப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கிடைச்சா சந்தோஷம்தான், இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காண்டி வாலண்டரியா போய் நம்மளே கொலை பண்ண கூடாது, சரிங்களா? ஸோ வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி
அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஸோ உடன் ஊழியன் அப்படின்னா, அதாவது மேய்ப்பன், உடன் மேய்ப்பன்னா நிச்சயம் என்ன மாதிரியான தகுதி இருக்கணும் தெரியுமா? மேய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய தகுதியே இருக்கணும். எப்படி அவர் ஜீவனை கொடுத்தாரோ அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு பிரயாசப்படக்கூடியவங்களா இருக்கணும். கூலியாள் மாதிரி இருக்கக்கூடாது, கடமைக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு மேய்ப்பனே கிடையாது அப்படிங்கிற சிந்தையோடும் வரக்கூடாது. நம்ம உடன் அதாவது 1,44,000 பேர் உடன் ஊழியக்காரர்கள் தான். ஸோ அந்த சிந்தையில தான் இருக்கணும். நான் உடன் ஊழியன் அல்ல, கிறிஸ்துவின் சீசன் அல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இதில் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற பாகுபாடே கிடையாது. எல்லாருமே ஈடுபலிக்குள்ள வந்த எல்லாருமே உடன் ஊழியர்கள் தான். ஆனால் நான் ஒரு மேய்ப்பனே இல்லை, எனக்கு இதை பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படின்னா ஆடுகள் தனக்கு சொந்தமானவைகள்னு நினைக்கணும். எனக்கு எந்த ஆடுமே இப்போ வரைக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மந்தையை மேய்க்க முடியுமா? எல்லாருமே இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரே மாதிரியான சகோதர சகோதரிகள் தான். ஸோ இந்த ஒரு சிந்தையோடு எனக்கு ஆடுகள் இருக்கிறது, நான் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறேன், நான் கூலிக்கு பாத்திரவான் கிடையாது அப்படிங்கிற சிந்தையோடு இந்த உடன் ஊழியர்கள் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, ஆட்டுத்தோல் போர்த்திட்டு வர்ற அல்லது போர்த்தாமல் வரக்கூடிய ஓநாயை பற்றியும் அறிஞ்சிருக்கணும். அந்த ஓநாய் சில அங்கீகரிப்பு கொடுக்குமா, அந்த அங்கீகரிப்புக்கு இது அடங்கக்கூடாது, அந்த அங்கீகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை பற்றி சொல்லணும்னா உண்மையான சத்தியம் இந்த பக்கம் இருக்கு, தவறான சத்தியம் இங்கே இருக்கு. உண்மையான சத்தியத்துக்கு கீழே ஏங்கிற சகோதரர் இருக்கார், இங்கே பிங்கிற சகோதரர் இருக்கார். இப்போ யாருக்கு நம்ம அவருடைய கேரக்டரை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம்? உண்மையான சத்தியத்துக்கு கீழே வர்ற ஏங்கிற சகோதரர் தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ உல்டாவாயிடுச்சு, உண்மையான சத்தியத்துக்கு கீழே ஏங்கிறவர் இங்கிட்டு வந்துட்டார், பிங்கிறவர் இங்கே வந்துட்டார். இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பிங்கிறவருக்கு தான். ஏன்னா நமக்கு சத்தியம் தான் முக்கியமே ஒழிய நபருங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ மூப்பர்கள், உதவிக்காரர்கள், மற்ற சகோதரர்கள் அல்லது வேற யாராவது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி பார்க்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, மேய்ப்பன் உடன் மேய்ப்பன் 1,44,000 பேர் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னன்னா, யாருக்குமே மற்ற துருபதேசங்களுக்கும் ஓநாய்களோட அங்கீகரிப்புக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரே நபர் யாருன்னா மேய்ப்பன் மட்டும்தான். அந்த மேய்ப்பனுடைய அடிச்சுவடுகளில் மட்டும்தான் நடப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த உடன் மேய்ப்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உடன் மேய்ப்பனுங்கிறது ஒரு தகுதின்னு நினச்சிக்கிட்டு அவங்க செயல்பட மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவங்க நான் ஆட்டு ஓனர் இருக்காரு, அவர் கீழே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய தகுதியாக சொல்லிக்கிடுவாரா? உண்மையாக செய்யணும். அப்படி நீங்கள் உண்மையாய் அந்த உடன் மேய்ப்பனாக இருந்து செயல்பட்டீங்கன்னா மேய்ப்பன் என்ன தருவார்? கண்டிப்பாக சம்பளம் தருவார் உலகத்தில். அப்போ உடன் மேய்ப்பனுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து வழி நடத்தினாங்கன்னா நிச்சயம் பரிசு உண்டு. ஸோ இந்த பரிசை பற்றி கடைசியில் பார்க்கலாம். ஸோ நமக்கு தகுதியா கடமையா அப்படின்னு சொல்லி வச்சா எதை தேர்ந்தெடுக்கணும்? கடமையை தான் தேர்ந்தெடுக்கணும். தகுதி நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு தகுதி தேவன் தருவார், நாம தகுதி எடுக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மேய்ப்பன் உடன் மேய்ப்பன் இருக்காங்க இல்லையா, இதை யார் அறிஞ்சிருப்பாங்க? ஆடுகள் மேய்ப்பன் அறிஞ்சிருக்குமா, மேய்ப்பன் ஆடுகள் அறிஞ்சிருக்குமா? மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆடுகள் மேய்ப்பன் அறிந்திருக்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் நமக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த ஆடுகள் பாருங்க, 10 பேர் போனாலும் சரி, அதில் ஒருத்தர் மேய்ப்பன் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான் செவி கொடுக்கும், அவரு கூட தான் போகும், அவருக்கு பின்னாடி தான் போகும். அதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடுகள். ஸோ நம்ம தகுதியை எதிர்பார்க்கக்கூடாது,
கடமையை செய்யணும். அப்படி கடமையை நம்ம செய்யும்போது ஆடுகள் அந்த மேய்ப்பனை அறிந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த மேய்ப்பன் வந்து எத்தனை ஆடுகள் அறிந்து கொண்டாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆடுகளோட அங்கீகரிப்பு கண்டிப்பா இந்த மேய்ப்பர்களுக்கு இருக்கணும். ஆனா ஓநாயினுடைய அங்கீகரிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இவங்களோட அங்கீகரிப்பு தேவையில்லை. அப்படின்னா என்ன சொல்றேன்னா அதை கூட கடைசியில பார்க்கலாம். ஓநாய் குறித்து பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தகுதி தேவையில்லை, கடமைதான் முக்கியம். ஆடுகளுடைய அங்கீகரிப்பு பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் மேய்ப்பன் நடந்து போகும்போது ஆடு பின்னாடி வரும். இல்லைன்னா ஆடு முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி வர வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் உடன் மேய்ப்பர்களுக்கான நிலைமை. அடுத்தது ஆடுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள். ஆடு என்ன செய்யும்? இந்த மந்தைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும். பிரதான மேய்ப்பருக்கு மற்றும் உடன் மேய்ப்பனுக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இப்ப எங்க வந்தாச்சு? மந்தைக்குள்ள வந்தாச்சுன்னா ஈடுபலி, ரான்சமை பத்தி, பேசிக் கிளாஸ் பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து எப்படி இருக்கணும்னா சத்தியத்திலே தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கணும், நல்லா அறிந்திருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்னும் அதிக இப்போ மந்தைக்குள்ள கூப்பிட்டு வந்தது எதுக்கு? மேய்க்கிறதுக்கு. எதுக்கு மேய்க்கிறாரு? ஆடு நல்லா கொழுமையா வளரணும். ஆடு நல்லா வளர்ந்தாதான் என்ன ஆகும்? ஆடு வளர்ந்தாதான் அடுத்த ராஜ்யத்துக்கு தகுதியாகும். அதாவது பலி செலுத்த ரெடி ஆகும். நசல் கொண்டதையும் பொசல் கொண்டதையும் வச்சு பலி செலுத்த முடியுமா? முடியாது. அப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பா சத்தியத்தினால அறிவை பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் சத்தியத்துக்கு செவிசாய்க்கக்கூடிய ஆடா இருக்கணும். ஆடுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வேலை தான், பிரதானமான வேலை. ஒன்று மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும், அடுத்து மேய்ச்சலை வந்து மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் கொடுக்கப்படுறது என்னன்னா காலத்துக்கேற்ற சத்தியம். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கேட்கறது எதுன்னா சத்தியம், ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கேட்கறது, கேரக்டரை டெவலப் பண்றதுக்கான சத்தியங்களை கேட்கறது. இப்படி கேட்கறது தான் சத்தியத்திற்கு செவி சாய்க்கக்கூடியது. இனி வரும் காலத்துல என்ன ஆகும்னா சத்தியத்தை விட்டு விலையே அந்த கிழவிகளின் பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் சாய்ந்து போகும் காலம் வருது, இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஆடா போகக்கூடாது. ஸோ சத்தியத்துக்கு செவி சாய்க்கக்கூடிய ஆடாக இருக்கணும். அதே மாதிரி மந்தையோடு சேர்ந்து தான் இருக்கணும். மந்தையை விட்டு தனித்தனியா, ஆனா எங்க தான் இருக்கு? இப்போ கூண்டுக்குள்ளதான் இருக்கு. கூண்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிரிவினை பண்ணலாமா? அப்போ இந்த வேலிக்குள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப வஞ்சனை இருக்கும். ஸோ இந்த வேலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மந்தைகளுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. ஒருவேளை பிரிவினை வருதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஆகாரம் எனக்கு பிடிக்கல, இந்த ஈடுபலி எனக்கு வேண்டாம், இந்த 2 விஷயம் தவிர பிரிவினையே வரக்கூடாது. அதுதான் உண்மையான மந்தை. ஸோ இந்த மந்தைக்குள்ள இப்படி அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம்னா நல்ல கொழுமையான ஒரு ஆடாக மாற முடியும். இதை கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஸோ நம்மளுடைய இந்த தொழுவம் ஒருவேளை யூத யுகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயம் நாம இப்ப இங்க என்ன பேசியிருந்திருப்போம்? யூத யுகத்தில் இருந்திருந்தா இப்ப நியாயப்பிரமாணம் தான் பேசுவோம், அந்த பாட்டு தான் பாடியிருப்போம், அந்த தீர்க்க தரிசனங்களை தான் உரைத்திருப்போம். ஆனா இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்னா சுவிசேஷ யுகத்துக்குள்ள இந்த மந்தைக்குள்ள வந்துட்டோம், ஈடுபலிக்குள்ள சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப இங்க என்ன சத்தியம் கொடுக்கப்படுதோ அப்போஸ்தலர்களால அதை தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆடுகள் என்ன செய்யணுமோ ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அந்த பூரண புருஷனாகிற அந்த கொளுத்த ஆடா மாறணும். அப்படி மாறணும்னா சில விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அதாவது ஆடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படுவது பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும். இன்னும் அநேகமான அந்த மேய்ச்சலை கண்டடைந்து ஆகிறதுக்கு இப்போ இந்த இடத்துல மேய்ப்பன் இருப்பாரு, உடன் மேய்ப்பன் இருப்பாரு, சில பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம புது சிருஷ்டி வால்யூம்ல கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை தங்களுடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல. ஏன்னா மேய்ப்பர்கள் தனக்கு சொந்தமா செயல்பட மாட்டாங்க. ஆடுகளுக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டுட்டு தான் இந்த மந்தையை மேய்க்க வருவாங்க. மந்தை மேய்க்கக்கூடிய இடம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அது எப்படி போகும், எங்க இருக்கும், எங்க புல் இருக்கும், எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இருக்கு. இப்போ ஆடுகள் மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு கொடுக்குற கவனிப்பே ஸ்பெஷலா இருக்கும். அதை நம்மளால உணர முடியாது. ஆனா நம்ம ஆடு மேய்ச்சா கத்துக்கலாம். அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துல நம்முடைய மேய்ப்பர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும் இந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த லெவலுக்கு கீழே தான் இந்த ஆடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 13:17. எபேசியர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஸோ இப்போ மேய்ப்பன் மேய்க்கிறப்போ ஆடுகள் செவி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ மேய்ப்பருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு மேய்ப்பனை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த ஆடுகள் செயல்பட்டுச்சுன்னா இந்த ஆடும் நல்லா செழிப்பா வளரும், மேய்ப்பனும் சந்தோஷமா இருப்பாரு. ஸோ கடைசியா ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம், வாட்ச் டவர். மந்தைக்குள்ள வாட்ச் டவர் உண்டா? பிக்சர்ல இல்லைங்கிறீங்களா? ஆக்சுவலா உண்மையிலே மந்தைக்கு ஒரு டவர் ஒன்று இருக்கும். அதில் தான் ஏறி உட்காந்துட்டு மேய்ப்பன் நினைச்சு வரான். ஓநாய்கள் அல்லது சிங்கங்கள், கரடிகள், ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு பார்ப்பாங்க. அது போக திருடர்கள் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த டவர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த டவர் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா வாட்ச் டவர்னு சொல்கிறோம். ஏற்ற காலம் சத்தியம் கொடுக்கப்படக்கூடிய இடம். ஸோ இந்த வாட்ச் டவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. ஏன்னா மந்தன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்க, வேலின்னு சொன்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆடுகள்னு சொன்னா மேய்ப்பர்கள்னு சொன்னா தெரிஞ்சிடும். இப்போ டவர் எது? டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஜீசஸ் போட்டதுனால அப்படி சொல்றீங்களா? ஓகே, அவர் தான். பட் இந்த இடத்துல பர்டிகுலரா சொல்லணும்னா எது மேட்ச் ஆகும்? அவர்களுடைய உபதேசங்கள், எச்சரிப்பு தான். இப்போ டவர்ல எதுக்கு நிக்கிறாங்க? விடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு. அப்ப விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சு. பெரோசியா எபிபோனியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏற்ற கால சத்தியத்தை எப்படி சொல்ல முடியும்? இந்த டவர்ல நின்னாதான் சொல்ல முடியும். அதே மாதிரி கல்லர்கள் யாராவது வர்றாங்கன்னா அந்த மேல இருந்தா தான் சொல்ல முடியும். கீழே இருந்துட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ சத்தியத்தை மேலிருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா எதிர்காலத்துல நடக்க போற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்படித்தான் யோவான் பார்த்தார். 7 கால சபையும் தாண்டி அந்த பக்கம் போயிருக்காருன்னா ஆக்சுவலா அவருக்கு இந்த மாதிரி நடக்குமா இல்லைன்னு அவருக்கு தெரியாது. பட் தரிசனத்தில் அவர் போயிருக்காரு, தேவன் அவருக்கு காண்பித்திருக்கிறார். ஸோ இந்த கோபுரம் எதற்கு அடையாளம்னா தீர்க்க தரிசனத்திற்கு அடையாளம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 3:17. எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சோ பழைய ஏற்பாடு காலத்துல எச்சரிப்பு கொடுத்தது யாரு? தீர்க்கதரிசிகள் தான். அதான் மனுபுத்திரனே. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவையும் சொல்லிக்கலாம், மனுஷகுமாரன் தானே. அப்ப இயேசு கிறிஸ்துவையும் சொல்லிக்கலாம். ஆனா இப்போ இந்த இடத்துல யாரை பார்க்கிறோம்னா தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரேல் வம்சத்துக்கு காவலாக வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப யாருக்கு போய் சொல்லணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சொல்லணும்.
அடுத்து எரேமியா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உங்கள் மேல் காவலரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ இப்போ பாடத்துக்கு ஏற்றது மாதிரி இந்த ஒரு தொழுவம் ஒரு கூண்டு அல்ல. அதான் இந்த இடத்துல நமக்கு மேல ஒரு காவலாளரை வச்சிருக்கிறாரு. பிரதான மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். ஆனா அது வந்து ஒரு கூண்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது கூண்டு இல்லை. நமக்கு சுதந்திரம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கூட மறுபடியும் தெளிவுபடுத்துறாரு. ஸோ நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து, ஸோ இந்த காவலாளரை வச்சு தான் என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா? எக்கால சத்தத்தை ஊதியிருக்கிறார். இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள்ங்கிறாரு. ஸோ எக்காலம் ஊதுனது யாரு? ஏழாங்கால சபை தூதன் சார்லஸ் டி ரசல் பிரதர். ஸோ இந்த எக்கால சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? ஸோ இப்படி இந்த எக்கால சத்தத்தை துணிச்சதெல்லாம் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி துணிச்சாரு எச்சரிப்பின் சத்தத்தை? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னாரு. அது வந்து வாய்ப்பு, ராஜ்யத்துக்கான வழி, எச்சரிப்பு நான் சொல்றது. ஏன்னா டவர்ல உட்காந்து என்ன சொல்ல முடியும்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி சொல்ல முடியுமா? எச்சரிப்பு தான் சொல்ல முடியும். இந்த மந்தைக்குள்ள ஓநாய்கள் வரும் அப்படிங்கிறத எச்சரிப்பா சொல்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன கோணத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 26 முதல். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. இந்த இடத்துல அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்லும்போது முதல்ல நான் யாருன்னு சொல்றாரு. தன்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா வாட்ச் டவர்ல நின்றுட்டு இப்ப என்ன செய்யணும்? அவர் தான் கண்காணி. இப்ப அவர் வந்து மந்தைக்கு சொல்லணும்னா தான் யாருன்னு முதல்ல தெரியப்படுத்தணும். அதை தான் இப்ப சொல்றாரு. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். அப்ப அப்போஸ்தலன் பாருங்க, மற்ற சீஷர்களை பார்க்கலாம் அப்போஸ்தலன் பவுல் வந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப வெளிப்படுத்திட்டு அடுத்த விஷயம் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 27ஆம் வசனம். எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு இரத்த பலி அவர் பார்த்திருக்கிறாரு, ஸ்தேவான். ஸோ அந்த பலியிலிருந்து சொல்றாரு, இது நிமித்தம் நான் வந்து யாரையும் நான் கொலை செய்யல. அப்படி நான் கொலை செஞ்சிருந்தேன்னா அதற்கான தண்டனை எனக்கு கிடைக்கட்டும். இந்த இரத்த பலிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் அப்படிங்கிறத அது சாட்சியாக சொல்லிட்டு இப்பதான் சொல்ல வர்றாரு. வாசிக்கலாம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட. இந்த இடத்துல சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட அப்படின்னு சொன்னது எது? ஈடுபலி. ஈடுபலி தான் இப்ப பாடம். என்னது? வேலி. அந்த மந்தைக்கு இருக்கக்கூடிய வேலி. அந்த வேலியை பத்தி முதல்ல சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சோ இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொன்னாரு? உங்களுக்குள்ளே ஓநாய்கள் வரும்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். அன்னைக்கு இருந்ததை விட கொடிதானதா தான் இருக்கும். இன்னும் அப்படியே ஸ்டெப் எப்படி மாறுதுன்னு பார்த்துட்டு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 30 முதல் 31 வரை. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி. இப்போ உங்களில் சிலர் எழும்பி அப்படின்னா எங்க இருந்து வரும்? அது மந்தைக்குள்ள தான் வரும். அப்படி எழும்பி என்ன செய்ய போறாங்க? வாசிக்கலாம். சீஷர்களை மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை டைரக்டா நீங்க ஓநாயின்னு எடுக்க வேண்டாம், சரியா? ஆனா இப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது அந்த ஓநாயினுடைய கேரக்டர் லைட்டா வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? உங்களுக்குள்ள இருந்து வரும் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்டெப் என்னது? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன செய்ய போறாங்க? டார்கெட் என்ன? இந்த மந்தையை விட்டு, இந்த வேலியை விட்டு வெளியில் அனுப்பணும். அதாவது ஈடுபலியை நிராகரிக்கணும். எப்படி யோபுக்கு தன் மனைவி சொன்னாங்க இல்லையா?
தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி, அது மாதிரி இந்த ஈடுபலியை பத்தி தூஷிச்சுட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு மறைமுகமா என்ன செய்தான், சீஷர்களை கேப்சர் பண்றது, அப்புறம் மாறுபாடானவைகளை போதிக்கிறது. இப்படி செஞ்சுதான் அந்த ஓநாயோட தன்மையை காட்டும் அப்படின்னு சொல்றாரு. இத பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது டவர், மந்தையில இருக்கக்கூடிய டவர். டவருக்கு இப்போ ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் ஒரு வாட்ச் டவரா இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தரா வருவாங்க, பார்க்கலாம். சோ இப்போ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், So, இந்த இடத்துல பேதுரு கூட என்ன சொல்றாரு, இப்போ தன்னை பத்தி முதல்ல ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறாரு. நான் யார் அப்படிங்கிறத, நான் தான் மூப்பர்களுக்கு உடன் மூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய ஒரு நன்மை இருக்கு இல்லையா, அது மேல விசுவாசத்தோடு சொல்றாரு. ஆனா இப்போ அந்த பங்களிப்பை பெற்றுக்கொண்டாரா இந்த வசனம் சொல்லும்போது? இல்ல. ஆனா நம்ம என்ன பார்ப்போம்னா, பவுல தான் அதிகமா பார்ப்போம். அவர் உயிரோடு இருக்கும்போது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி விசுவாசம் உள்ளவராக சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா இங்க பேதுரு கூட பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்கு பெற போறேங்கிற விசுவாசம் இவருக்கு இருந்திருக்கு, அதனால சொல்லியிருக்கிறார். சோ இந்த விசுவாசத்தை சொல்லிட்டு இப்பதான் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். சோ இதுல 2ஆம் வசனத்தை மட்டும் பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றேன்னா, கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாயும் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்லிட்டு வாங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது ஓநாயின்னு சொன்னாரு. பேதுரு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது உங்களுக்குள்ளே வரும், அது கொடிதான் இருக்கும்னு சொன்னாரு. இப்ப பேதுரு என்ன சொல்றாரு, அந்த ஆடு எப்படி மேய்க்குமா, கட்டாயமாய் மேய்க்குமா, இப்படித்தான் நான் ரூல்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணுமா, அது மனப்பூர்வமாய் செய்யாதான், கடமைக்காக செய்யும், அவலட்சணமான ஆதாயத்துக்காக செயல்படுமா. இப்படி செஞ்சா அது ஆடு கிடையாது, அது உடன் மேய்ப்பனும் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எப்படி நம்ம இருக்கணும், எப்படி ஆளுகை செய்யணும் அப்படின்னா, சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகிறவர்களாய் அல்லாமல் மந்தைக்கு மாதிரியாகவும், அப்படின்னா ஒரு ஆடு இன்னொரு ஆடுக்கு மாதிரியா இருக்கணுமா. கண்காணிப்பு செய்யுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தரை கவனிக்கணுமா. எப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து புத்தி சொல்லிக்கொண்டு வாசிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை தான் இங்க சொல்லியிருக்கு. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, அப்படின்னு எங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது 2ஆம் வருகையில அவங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவாராம். அந்த கிரீடம் தான் என்னது, 144,000 பேர் ஆகக்கூடியதா ஒரு வாய்ப்பு நமக்கு தராரு. இப்போ 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். சோ இப்ப எப்படி சொல்லிருக்கா, மந்தைக்கு வெளியில சில பேர் இருக்காங்க கள்ள தீர்க்கதரிசிகள் மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்தியம் தான், அதை என்ன பண்ணுவாங்களாம், தனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த சத்தியத்தை மாற்றிடுவாங்களாம். எப்படி, அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் தப்பு பண்றேன் வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் சகோதரர் தப்பு பண்றாரு, அப்ப அந்த சகோதரனை போட்டு கண்டிச்சிருது. அப்புறம் என்ன செய்யறதுன்னா, நான் தப்பு பண்றேன் இல்லையா, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தவறு செய்யறது வழக்கம் தானே, மன்னிச்சிடலாமே. இப்போ மன்னிப்பை கொண்டு வந்து இங்க வைப்பாரு. மற்ற சகோதரர்கள் தவறு செய்யும்போது
மன்னிப்புங்கிற காரியத்தை வைக்க மாட்டாங்க. ஆனால் தான் தவறு செய்யும்போது மன்னிப்புங்கிற காரியத்தை வைப்பாங்க. இப்போ இது வந்து சாதாரண விஷயம், சின்ன விஷயத்துலேருந்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி சத்தியத்தின் மேலே மாறுபாடான காரியங்களை வச்சு கேட்டுக்கேதுவான காரியங்களை செய்வாங்களாம். அதுவும் எப்படி நுழைய பண்ணுவாங்க தெரியுமா? தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்கன்னா அது எப்படின்னு தெரியல, ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாங்க. 22ஆம் வசனம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஸோ ஃபைனலாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர இடைப்பட்ட காலங்களில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த எச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய கெட்ட நடக்கையினாலே அவங்கள தான் அதிகமான பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, கிறிஸ்மஸ் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? ஒட்டுமொத்த உலகமே ஃபாலோ பண்ணுது. அது மாதிரி இருக்குமா? ஸோ மெஜாரிட்டி எங்கே இருக்கும்னா, நம்ம கானான வேவுபாத்தில் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி அங்கே தான் இருக்கும். ஸோ மைனாரிட்டி கொஞ்சமாக, அதாவது உண்மையான ஆடுகள் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நடக்கிறதுனால சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது. ஸோ யோவான் கூட என்ன சொல்றான்னு பார்க்கலாம். யோவான் 2 யோவான் 8 மற்றும் 9ஆம் வசனம். 2 யோவான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா, ஈடுபலி விசுவாசிச்சிருப்போம் இல்லையா, அதனால கிரியைகள் காண்பித்திருப்போம் இல்லையா. இந்த கிரியைகள் மேல நீங்க நம்பிக்கையுள்ளவர்களா இருங்க. நீங்க செஞ்சது, நான் செஞ்சது எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்ப நான் இருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறோம். நான் ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் வைங்க அப்படின்னு நான் சொல்லலை, தன்னோட சொந்த குமாரனை பலி செலுத்துறது மாதிரி. ஸோ விசுவாசம் எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, கிரியை இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன கிரியை, என்னென்ன தாளந்து திறமைகள் இருக்குதோ அந்த விஷயத்துல நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. அப்படி உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். முதல்ல உங்களோட விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருங்க, அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பாருங்க. வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஸோ இது டைரக்டாவே தெரிஞ்சிருச்சு. ஆடுக்கு மந்தைகள் மேய்ப்பனுக்கு செவி கொடுத்தா அது சரியான ஆடு, இல்லைன்னா அது உடன் மூப்பரும் கிடையாது, உடன் மேய்ப்பரும் கிடையாது, ஆடுகளும் கிடையாது. ஸோ வாசிக்கலாம். 2 யோவான் 10ஆம் அதிகாரம் 2 யோவான் 10 மற்றும் 11ஆம் வசனம். 2 யோவான் 10ஆம் வசனம் முதல். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம எச்சரிப்பு கொடுக்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எதுவும் வராது, ஆடு மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாமா? ஏன்னா எச்சரிப்பு தேவனே கொடுத்துட்டாரு, அப்போஸ்தலருக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ எச்சரிப்புக்கு நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ மேய்ப்பன் மேய்க்கும் போது ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா மேய்ப்பன் கொடுக்குற சத்தத்துக்கு ஆடுகள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? பயப்படாது, பட் ஒரு இடத்துல போய் கூடி சேர்ந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும். ஒருவேளை இந்த உபதேசம் அல்லாத விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்லாதீங்க, வாழ்த்துதலும் சொல்லாதீங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து வாழ்த்துதல் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஸோ இந்த இடத்துல வாழ்த்துதல் அப்படி எடுத்துக்க வேண்டாம். வாழ்த்துதல்ங்கிறது எதை சொல்லுதுன்னா, உண்மையான மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற சத்தியத்துக்கு ஏற்ற காரியங்கள் இருந்துச்சுன்னா பதில் கூறுங்கள், அங்கீகரியுங்கள். ஒருவேளை தவறான உபதேசமா இருந்துச்சுன்னா எதுக்காதீங்க, பட் என்ன செய்யாதீங்கன்னா கேட்காதீங்க, அமைதலா இருங்க அப்படின்னு சொல்றார். அதை தான் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள். வாழ்த்துதல் சொல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம்னு சொல்லியாச்சு, அப்படின்னா என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும் அப்படின்னு இதுதான் அர்த்தம். ஸோ தவறான விஷயங்கள் நடக்கும்போது அமைதியாகவும் அவங்களோட அங்கீகரிப்பை ஏற்காமலும் இருக்கணும். நான் அமைதியா இருப்பேன், ஆனா அவங்களோட கொள்கைகளை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னா சரியா? அது தவறு.
ஸோ அமைதியாகவும் இருக்கணும், அவங்களுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இதுதான் நமக்கான எச்சரிப்பாக சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி கடைசியாக சொன்னது யாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டி ரசல் பிரதர். அவர் டைரக்டாகவே வாட்ச் டவர்னு பேர் வச்சிட்டார். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு வால்யூம்ஸ் கொடுத்துருக்கிறாரு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு வெளிச்சம் இல்லைன்னா நிச்சயம் நம்ம ஏற்ற கால சத்தியமும் தெரியாது, எதிர்காலத்தில் இருக்க போகிற தீர்க்க தரிசனங்களோட ரகசியமும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ கோபுரம் எதற்கு அடையாளம் சொன்னேன்? கோபுரம் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துறதுக்கான அடையாளம். ஸோ இதை கரெக்டாக வெளிப்படுத்தினாரா? ஸோ இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம். ஸோ கடைசியாக 2 அதிகாரம் மட்டும் வாசிச்சிடலாம். ஸோ இப்போ என்னென்னா, மந்தைக்குள்ளே இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஸோ நம்முடைய ரட்சகருடைய ஈடுபலிக்கு ஏற்ற காரியங்களை இந்த நேரத்தில் தான் நம்ம அதிகமாக தியானிக்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த கோபுரத்தை பற்றி ஆதி காலத்தில் இருந்தவங்க எப்படி அதை கற்றுக்கொண்டாங்கன்னு தெரியாது, எந்த அளவுக்கு அவங்க விசுவாசம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த எச்சரிப்பை குறித்து அதிகமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த ஏற்ற காலம் விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இன்னைக்கு தான். ஸோ நமக்கான ஆசீர்வாதம் என்னென்னா, நிறைய வரங்கள், எல்லா வரங்களும், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், பலவிதமான பாஷைகளை பேசக்கூடியவர்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள், போதகம் பண்ணுகிறவர்கள், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய எல்லா வரங்களும் இருக்கு. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா 31 வசனத்துல, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க நாடுனீங்கன்னா இன்னும் அதிகமான மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த வாய்ப்பு எங்க இல்லைன்னா தொழுவத்துக்கு வெளியில இல்லை, தொழுவத்துக்குள்ள மட்டும்தான். இந்த வரங்களை அதிகமாக நாட விரும்பும் போது நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விஷயங்களை விட இன்னும் அதிகமான காரியங்களை நான் உங்களுக்கு போதிப்பேன்ங்கிறாரு. அப்போ ஆடு எந்த அளவுக்கு செழுமையா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பாடு போடுவார். அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எபேசியர் 4 அதிகாரம் 14 முதல் 16 வரை. எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனம் முதல். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாய் பலவித காற்றினாலை அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஸோ இந்த ஆடோட சரீர வளர்ச்சி எப்படி உண்டாகுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக உண்டாகுமா? எப்படி அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக வரும் அப்படின்னா, தலை எப்படி அது செயல்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த சரீரங்களும் தன் தன் அந்த, அதாவது கையோட வேலை செய்யுது, தன் தன் கிரியைகளுடைய அளவுக்கு தக்கதாக அது செய்யும்போது அது அன்பிலே வளரும், பக்தி விருத்திலே வளரும். இப்படி வளர்றதுக்கு பேர் தான் செழுமையான ஆடுன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், தலையாகிய கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கடைசியாக நம்ம ஒன்று பார்க்கலாம். சங்கீதம் 91 11 வசனம் மற்றும் 12 வசனம். 91 சங்கீதம் 11 வசனம் முதல். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஸோ இந்த வசனம் யாருக்கு வந்துச்சு இதுக்கு முன்னாடி? ஸோ இது சங்கீதத்தில் இருக்கு. இந்த வசனம் யாருக்கு வந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்கு வந்து. எந்த காலப்பகுதியில்? மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, ஆரம்பத்திலையும் வந்துச்சு. தூதர்கள் தேற்றுனாங்களே ஆரம்பத்திலையும், கடைசியிலையும் தேற்றுனாங்களா? ஸோ நமக்கு இதே மாதிரி தான் இந்த மந்தைக்குள்ள வந்தா வரும்போதும் நம்மளை தாங்குறாரு, நம்ம நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போதும்
நமக்கு இந்த பாதுகாப்பு இருக்குங்கிறாரு. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், மந்தைக்குள்ள வந்தா பாதுகாப்பு இருக்கு, சுயாதீனம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ உன் வழிகளை காக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் ஏந்தி கொண்டு போற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்கு. இந்த பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மந்தைக்குள்ள இருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கு இந்த மந்தை என்ன இருக்கும்? பாபிலோனுடைய மந்தை, அந்த வேலி, ஜனங்கள் அந்த வேலியை திறந்து விட்டோடனே பாபிலோன் எப்படி அழிஞ்சு போச்சு? ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான். ஆனால் இந்த வேலி ஈஸி அழியாது, இது அழியிறதுக்கான வேலி இல்லை. ஸோ இதுக்குள்ளே வந்தால் நிச்சயம் இந்த ஒரு பாதுகாப்பு இருக்கு. கடைசியாக இந்த ரீப்ரிண்டோட லாஸ்ட் பகுதியை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். ஆகையால் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருப்போமாக. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட விசுவாச பிரமாணங்களினால் எவரும் நம்மை கூண்டில் அடைத்து போட அனுமதியாமல் இருப்போமாக. பிரதான மேய்ப்பனால் நமக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி அவர் ஒருபோதும் அங்கீகரித்திடாத சுயாதீனங்களுக்குள்ளும் உரிமைகளுக்குள்ளும் மற்றும் கற்பனை கோட்டைகளுக்குள்ளும் எவரும் நம்மை வழிநடத்திடுவதற்கு நாம் அனுமதியாமல் இருப்போமாக. அப்போஸ்தலன் கூறினது போன்று தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நாம் அவரிலே நிலைத்திருப்போமாக. ஸோ பாடத்தோட தலைப்பு கேட்டார் போல, இந்த மந்தைக்குள்ள வந்துட்டு மறுபடியும் இதை ஒரு கூண்டாக்காதீங்க, சிறையாக்காதீர்கள். அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி வழி நடத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா வெளியில என்ன இருக்குன்னா அங்க சுதந்திரம் இல்லை, அது ஒரு கூண்டா இருக்குது, அங்க பாதுகாப்பு இல்லை, மனிதர்களுடைய பிரமாணங்களுக்கு தான் அங்க முக்கியத்துவம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட வேண்டாம் என்று தேவன் தன்னுடைய வசனங்கள் மூலமாக நம்மளை எச்சரித்திருக்கிறார். அதே போல இந்த கூண்டுக்குள்ள நமக்கு பாதுகாப்பும் சுயாதீனமும் செழுமையும் இருக்குது, இதை மறந்து விடாதீர்கள் என்ற ஒரு ஆலோசனையும் கொடுத்து நமக்கு இந்த பாடத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஸோ பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான தொழுவம் ஒரு கூண்டு அல்ல என்ற தலைப்பில் ரீப்ரிண்ட் ஆர்டிக்கிள் 3142 நம்ம அன்பு சகோதரர் கதிரேசன் அவர்கள் விளக்கி ஒவ்வொரு காரியம், முந்தை,